வேள்பாரின்னு சொல்லி ஒரு நாவல். நீங்கள் வந்து நிறைய பேர் அதை படிச்சிருக்கலாம், பட் விருப்பம் உள்ளவங்க அதை படித்து பார்க்கலாம். ஒரு மலையில் வாழக்கூடிய ஒரு அரசன், அதாவது வேள்பாரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வள்ளல்கள் கடையில் வள்ளல்களில் ஒருத்தர். அவரோட டைமில் இருந்த ஒரு கதையாக கற்பனை பண்ணி வேள்பாரின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க. நம்மளே நிறைய முறை வேள்பாரி புக் ரிலேட்டடாக வீடியோஸ் அதை படிக்கிற மாதிரி அதெல்லாம் பண்ணியிருப்போம். பட் அந்த கதை ஒரு மாதிரி ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ஒரு மலைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நபர்கள், நார்மலாக நமக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும் இல்லைங்களா? அதாவது நகரத்தில் இருக்கவங்க ரொம்ப ஒரு மாதிரி முன்னாடி போகிறாங்க, அர்பனைஸ்டாக இருக்காங்க. மலையில் இல்லைன்னா கிராமத்தில் இருக்கவங்க பின்னோக்கி இருக்காங்க. லைக் அந்த அர்பனைஸ்டாக இன்னும் மாறலை, நிறைய டெக் வந்து அவங்களுக்கு தெரியல, அது மாதிரிலாம் நம்ம வந்து நினைக்கிறது உண்டு. ஆனால் வேள்பாரி படிக்கும்போது அதில் கிட்டத்தட்ட என்ன மாதிரியான ஒரு பாயிண்ட் வந்து அதில் சொல்லுவாங்கன்னா, லைக் இப்போ வந்து நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ, நம்ம பார்வையாளராக கபிலர் வந்து வந்துடுறாரு. அப்போ கபிலர் வந்து மலைக்குள்ளே வராரு, பாரியை வந்து விசிட் பண்ணுறாரு. அப்போ அவருக்கும் இதே மாதிரியான ஒரு தாட்ஸ் இருக்கும்ல. ஆனால் அங்கே வந்து பார்த்தா இவங்க இயற்கையோட ஒன்றிய ஒரு வாழ்வும் வாழ்கிறாங்க. அதே சமயத்தில் இப்போ இருக்கக்கூடிய அந்த நிகழ்கால அறிவுகள் எல்லாமே இங்கிருந்து தான் ஆரிஜினேட் ஆகிருக்கு. அதே சமயத்தில் இவங்களும் அந்த கணக்குகளில் தெளிவாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் புரிஞ்சுப்பார். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா, காலத்தை கணக்கிட்டு கரெக்டாக ஒரு வருஷத்தில் ஒரு 1 or 2 செகண்ட்ஸ்னு வச்சுப்போமே, ஒரு நிமிடம்னு வச்சுக்கோங்க. ஒரு நிமிடம் மட்டுமே வரக்கூடிய ஒரு சூரிய ஒளி ஒரு பாறைக்கு நடுவில் இருந்து கரெக்டாக அந்த டைமில் மட்டும் ஒரு பாறையோட இடுக்கிலிருந்து சூரிய ஒளி வந்து வரும். அதை போய் பார்த்தா அது வந்து அந்த ஒரு விழா ஒன்று எடுப்பாங்க, அந்த விழாவோட ஆரம்பமாக இருக்கும். பாரி வந்து அதை கரெக்டாக கணிச்சு கபிலரை வந்து அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு அந்த காட்சியை வந்து காட்டுவார். அந்த காட்சியோட பிரமிப்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை எழுத்துக்களில் ரொம்ப அற்புதமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதை தாண்டி பாரிக்கு எப்படி இந்த டைமோட நாலேஜ் எப்படி கிடைக்குது? ஒரு கிளாக் இல்லை, லைக் இப்போ இன்றைக்கி நிகழ்காலத்தில் சொல்லணும்னா கிளாக் இல்லை, பட் சமதளத்தில் இருக்கக்கூடிய மூவேந்தர்கள் வந்து அந்த கிளாக் அது மாதிரியான அந்த டைமிங் கால்குலேஷன்லாம் தெரியும். ஆனால் இப்போ மலையில் இருக்கவங்க எப்படி இந்த நேரத்தை சரியாக கணக்கிடுறாங்கன்னு சொல்லி அதை ஒரு பெருசாக பிரமிப்பாக பார்ப்பார். அதையவே வந்து பாரிகிட்டையும் கேட்பார், எப்படி வந்து நீங்கள் இந்த நேரத்தை இவ்வளோ துல்லியமாக எப்படி நீங்கள் கணக்கிடுறீங்க அது போல். அண்ட் அதை வந்து பாரி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஒரு பூவோட அந்த கணக்கில் இருந்து ஒரு விஷயமாக எப்படி வந்து அதை நாங்கள் எடுத்துக்கிறோங்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அப்போ பாரி வந்து சமதளத்தில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அந்த நேரத்தை பற்றிய புரிதல் இருக்குன்னு இல்லை அப்படின்னு வரும். அது இல்லாமல் மூவேந்தர்களுக்கும் பாரிக்கும் சண்டை வர மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வரும். அதற்கான மிக முக்கியமான காரணமே என்னவாக இருக்கும் அப்படின்ட்டுனா, இப்போ இன்றைக்கி கடலுக்குள்ளே போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம கடலுக்குள்ளே போகும்போது கொஞ்சம் தூரம் கடலுக்குள்ளே போயிட்டால் பிறகு வந்து சுற்றி தண்ணி தான் இருக்கும். எது வந்து நம்ம பயணிக்க வேண்டிய திசை அப்படிங்கிறது தெரியாது. ஒரு ஆங்கில கவிதை ஒன்று இருக்கும், ஒரு போயம் ஒன்று இருக்கும், வாட்டர் வாட்டர் எவ்ரிவேர் நார் அ ட்ராப் டு ட்ரிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா எங்கே பார்த்தாலும் தண்ணியாக இருக்குது, ஆனால் ஒரு துளி கூட பருக முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் சுற்றி தண்ணியாக இருக்கும், எந்த திசையில் பயணிக்கணும்னு நமக்கு தெரியாது. கரையோட அந்த காட்சியை மிஸ் பண்ணிட்டால் சரியாக போய் கரை சேர முடியாது. ஒரு பெரிய வணிகன் வந்து பாண்டிய நாட்டில் வந்து திருமண உறவை ஏற்படுத்திப்பார். அப்போ அந்த வணிகனுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு தேவையாக இருக்கிறதே என்னவாக இருக்கும் அப்படின்ட்டுனா, இந்த திசையை கண்டறியக்கூடிய ஒரு பொருள் வேணும் அப்படிங்கிறது தான் அவரோட மிக முக்கியமான ஒரு தேவையாக இருக்கும். அவர் ஒரு பெரு வணிகனாக இருப்பார், ஆனால் கூட அந்த திசையை சரியாக தெரிஞ்சிக்க முடியாததுனால நிறைய வந்து இழப்புகளை சந்திச்சிருப்பார். அதற்கு ஒரு 2 சொல்யூஷனாக மலையில் கிடைக்கிற மாதிரி காட்சி அமைப்புகள் அமையும். அதில் ஒரு சொல்யூஷன் வந்து ஒரு விலங்கு என்ன பண்ணுன்னா, எந்த திசையில் திருப்பி வச்சாலும் கரெக்டாக தன்னை வந்து நார்த் டைரெக்ஷனில் ஓரியன்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு இதில் இருக்கும். ஸோ அப்போது அந்த விலங்கை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோம்னா, கப்பலில் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா எது வந்து வடக்கு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அதை வச்சு நம்ம ரொம்ப சுலபமாக பயணிச்சிடலாம், கப்பல்கள் எல்லாம் மிஸ் ஆகாது, நம்ம கடலில் வந்து மிகப்பெரிய ஒரு டாமினன்ஸை கொடுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஈவன்தோ இன்றைக்கி நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த மேக்னெட்டிக் நீடில் நம்ம எப்படி சுற்றி விட்டாலும் வடக்கு கிழக்காக வந்து நிற்கிது இல்லைங்களா? அந்த மேக்னெட்டிக் நீடிலே வந்து அந்த கப்பலோட போக்குவரத்தில் மிகப்பெரிய ஒரு டாமினன்ஸை கொடுத்த ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா அதை வச்சு தான் நம்ம திசையை கண்டுபிடிக்கிறோம். இன்றைக்கும் நம்ம வந்து அந்த கம்பஸ் மேக்னெட்டோட ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டியிலிருந்து தான் அதை எடுத்துகிட்டு வரோம். அது ஒரு மெட்டீரியலாக இருக்குது.
ஆனால் அப்படி இல்லாமல் ஒரு விலங்கு வந்து எப்போவுமே தன்னை வந்து நார்த் சவுத்தாக ஓரியன்ட் பண்ணிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது தெய்வ வாக்கு விலங்கு அப்படின்னு மலை மக்கள் அழைப்பாங்க. அந்த தெய்வ வாக்கு விலங்கை தான் தரையில் இருக்கவங்க தேவாங்கு அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு கதையெல்லாம் போகும். அன்றைக்கி கூட கூகுள் பண்ணணும்னு நினச்சேன், உண்மையிலேயே தேவாங்கு வந்து தன்னை எப்போதுமே வடக்கு தெற்காக வச்சுக்குதா, இல்லை அந்த குறிப்பிட்ட கதைக்காக அவர் அப்படி சொன்னாரான்ட்டு. பட் அவங்களுக்கு அந்த மலையில் இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட மரத்துலேயே அந்த விலங்குகள் ரொம்ப நாள் வாழ்கிறதுனால அது மாதிரியான ஓரியன்டேஷன் வந்திருக்கலாம் அப்படின்னு எல்லாம் நம்புவாங்க. பட் எனிஹவ் அந்த விலங்கு வந்து நார்த் சவுத்தை காட்டுதுங்கிறத புரிஞ்சுப்பாங்க. இப்போ தரையில் ஒரு பெரிய டாமினன்ஸ் பண்ணுறவங்களுக்கான தேவைகள் கூட மலையில் கிடைக்குது, அந்த திசையை காட்டக்கூடியது எல்லாம் மலையில் கிடைக்குதுங்கிற மாதிரி இருக்கும். இப்போ தரையில் எல்லாமே இருக்குதுன்னு நம்ம நம்பிக்கிட்டு இருந்தோம். தரையில் இருக்கவங்க தான் அறிவியலில் எல்லா விஷயத்துலேயும் முன்னாடி போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் பார்த்தா தரையை விட மலையில் வந்துட்டு இன்னும் அறிவியல் செழித்து விளங்குது. அறிவியலோட ஆரம்பமாகவே இந்த இடம் தான் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கபிலர் உணர்கிற மாதிரி எழுதியிருப்பாங்க. நமக்குமே அது வந்து அந்த புத்தகத்தை படிக்கும் போது அவரோட சேர்ந்து பயணிக்கும் போது அதெல்லாம் புரியும். ஓ, இப்படி எல்லாம் இதாக இருக்குன்ட்டு. அது சரி தப்பு உண்மையாக பொய்யா அதெல்லாம் தெரியாது. ஆனால் அந்த கதை ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். முருகன் வந்து 6 நட்சத்திரங்களை வச்சு எப்படி வந்து ஒரு ஒரு கோஆர்டினேட்ஸை வந்து உருவாக்குறாரு, அதை பற்றி எல்லாம் பேசியிருப்பாங்க. அதாவது 6 நட்சத்திரங்கள் நம்ம வந்து நேரத்தை கணக்கிடும் போது 6 காலம் 24 அது மாதிரி 6ஓட மடங்குலே இருக்கும். ஆனால் மேலை நாடு வந்து கணக்கிடும் போது 12 மணி நேரம் 12 மணி நேரமாக 24 மணி நேரங்கள் வந்து கணக்கிடுவாங்க. ஸோ அது ஏன் என்ன, நம்ம ஏன் 24 கணக்கிட்டோம், அவங்க ஏன் 12 கணக்கிட்டாங்க, நம்ம ஏன் 6 காலங்களாக வச்சுருக்கோம், இது மாதிரிலாம் வந்துட்டு அதை சொல்லுவாங்க, அதை பற்றி பேசுவாங்க. ரொம்ப நல்லா தான் இருக்கும். அண்ட் வந்துட்டோம், குப்பனூர் ரோட்லேருந்து ஏற்காட்டை கனெக்ட் பண்ணிட்டோம். அண்ட் அதில் வந்து அதாவது மலை மக்கள் எல்லாம் தங்களோட செல்வங்களை ஒரு இடத்துல பதுக்கி வச்சுருப்பாங்க. அந்த இடத்துக்கு எப்படி போகிறது, வழி வந்து யாருன்னா மறந்துட்டா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாரி ஒரு முறை கேட்பார். அப்போ கேட்கும்போது பாரி இல்லை, கபிலர் கேட்பார். கபிலர் கேட்கும்போது அப்போ பாரி வந்து சொல்லுவார், இந்த மாதிரி புயல் வந்துட்டா, வெள்ளம் வந்துட்டா, இல்லை காற்று அடிச்சிட்டா, மழை பெஞ்சிட்டா, வேறு ஏதாவது நிலச்சரிவு ஏதோ ஒரு காரணத்தினால அந்த எப்படி போகணுங்கிற அந்த திசையெல்லாம் அழிஞ்சிட்டாலும் கண்டுபிடிக்க முடியுமா, எப்படி அந்த நிலத்தை கண்டுபிடிப்பாங்க, அந்த இடத்துல தான் செல்வங்கள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு கபிலர் வந்து ஒரு ஆச்சரியமாக கேட்பார். அதற்கு பாரி வந்து சொல்வார், அந்த அடையாளங்கள் வந்து பூமியில் இல்லை அப்படின்னு சொல்வார். அப்போ தான் அவருக்கு புரியும் அந்த அடையாளங்கள்லாம் ஆகாயத்தில் இருக்குன்னு. அப்போ அந்த அடையாளங்கள் ஆகாயத்தில் இருக்குன்னா நட்சத்திரங்கள். ஸோ அப்போது நட்சத்திரங்களை வச்சு அந்த பாதையை கண்டுபிடிச்சி அந்த இடத்துல போய் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இவங்க வந்து அந்த நிலத்தை வச்சுருப்பாங்க. இன்றைக்கி நிகழ்காலத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஜிபிஎஸ்ங்கிறத பயன்படுத்தி லைக் ஒரு மாதிரி கோஆர்டினேட்ஸ் மூலமாக நம்ம பயணிக்கிறோம். அப்படி தான் நம்மளோட திசைகள் எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அன்னைக்கு நட்சத்திரங்களை வச்சு வழிகாட்டக்கூடிய அந்த முறையை மலையிலிருந்து முருகன் வந்து தோற்றுவிச்சு உருவாக்குனதாக அந்த ஸ்டோரி போகும். அது ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கே இருந்தாலும் நம்மளால் அந்த நட்சத்திரங்களை வச்சு வானத்தை வெறுமனே வந்துட்டு ஆகாசத்தை நம்ம அண்ணாந்து பார்க்கறது மூலமாக நம்ம எந்த இடத்துல இருக்கோம், எந்த திசையில் பயணிக்கணும், அந்த தெளிவு வந்து கிடைக்குது அப்படின்ட்டுனா அது எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை முருகன் உருவாக்குனதாக சொல்லியிருப்பார். நம்ம எதை வந்து பெரும் அறிவியல் வளர்ச்சி, எது வந்து மிகப்பெரிய விஷயம் நம்ம நினச்சிட்டு இருக்கோமோ அதோட ஆரம்ப புள்ளியே மலையிலிருந்து தான் வந்திருக்குன்னு பாரி நினைக்கும் போது அது அவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குற மாதிரி இது பண்ணியிருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த காட்சி, அந்த கதை எழுதியிருக்க விதம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்கும். அந்த கதைகள் படிக்கிறதோட முக்கியத்துவம் அதுதான். நம்ம வந்து ஒரு படம் பார்க்குற மாதிரி, பட் என்ன படங்கும் போது சிஜி ஒர்க்கு அது இதெல்லாம் பண்ணி அந்த காட்சியை நம்ம கண்ணு முன்னாடி வச்சுறதுனால நம்ம கற்பனைக்கான வேலை வந்து குறைவாயிடுது. நம்ம அதை கற்பனை பண்ண வேண்டிய தேவை வந்து ரொம்ப குறைவாக போயிடுது. ஆனால் இப்போ புத்தகமாக வாசிக்கும் போது உங்கள் முன்னாடி ஸ்கிரிப்ட் மட்டும்தான் இருக்கும், எழுத்துக்கள் மட்டும்தான் இருக்கும். அப்போ நம்ம தான் அதை வந்து கற்பனை பண்ணுறோம். அப்போ நீங்கள் எப்படினாலும் கற்பனை பண்ணிக்கலாம். இப்போ முருகன் வள்ளி ஒரு காதல் காட்சி அமையும் போது அந்த காதல் காட்சி எப்படி இருக்கணுங்கிற எழுத்து தானே இருக்குது. முருகன் எப்படி இருக்கணும், அவங்களோட அந்த நடந்து போகும்போது அவங்கள சுற்றி இருந்த என்விரான்மெண்ட் எப்படி இருக்கணும், அதெல்லாம் நம்மளோட கற்பனைக்கு விடப்பட்டுறதில்லை. ஸோ அப்போது அப்படியே சொன்னாலும் கூட ஒரு பசுமையான மரம் அப்படின்னா ஒருத்தரோட கற்பனையில் ஒரு மாதிரி நம்ம வந்துட்டு அதை கொண்டு வரலாம்ல. அதுதான் கதை. மேபி எனக்கு மோட்டோ விளாகிங்கில் இந்த மாதிரி பண்ணணுன்னு ஒரு விருப்பம். அதாவது நம்ம படிக்கக்கூடிய நாவல்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ், அதுவும் இந்த காட்சி லைக் வந்து மோட்டோ விளாகிங்கில் கிடைக்கக்கூடிய இந்த காட்சி அமைப்பு, இதில் நம்ம சொல்லக்கூடிய அந்த கதையோடு எடுத்துகிட்டு போகணுன்னு எனக்கு லைக் விருப்பம்.
நம்ம ட்ரை பண்ணுவோம், அந்த கதைகள் சொல்லி அப்படியே வந்து நம்ம ஒரு மாதிரி மோட்டோ லைக் ஒரு மாதிரி அதை கொண்டு போவோம். அதுக்கப்புறம் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது என்னங்கிறத பொறுத்து அடுத்தடுத்த vlogs அண்ட் அதர் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்துட்டு ஸ்டோரின்னு வச்சுக்கோங்களேன். நல்லாயிருக்கும். நான் ஒவ்வொரு முறை நார்மலாக சும்மா எல்லாருக்குமே மலைகள் அது மாதிரி மவுண்டைன் அப்படி வந்தால் நல்லாயிருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். பட் எனக்கு இந்த வேல்பாரி படிச்சிட்ட பிறகு மலைகளுக்கு வரும்போது லைக் அந்த ஒரு இதை பார்க்கும்போது ஒரு முறையுமே நான் அந்த க்ரீனரி அந்த மவுண்டைன்ஸ்குள்ளே வரும்போது அந்த வேல்பாரி கதையோடு கனெக்ட் ஆகிக்கிறேன். லைக் வந்து அந்த ஸ்டோரி வந்துட்டு நினைவு வந்துக்கிட்டே இருக்குது. அது ஒரு மாதிரி நல்லா இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சூப்பரான ஒரு ஃபீலாக இருக்குது. ரெண்டு சண்டை போட்டு அவங்க வந்து ஜெயிக்கிறாங்க, யார் வெற்றி யார் தோல்வி அதெல்லாம் இருந்தால் கூட நம்ம சினிமாவில் பார்க்குற மாதிரி அல்லது சினிமேட்டிக்காக ஒரு நல்லவன் ஒரு கெட்டவன், நல்லவன் ஜெயிச்சிடறான் கெட்டவன் தோத்துடுறான், தர்மம் ஜெயிக்குது அதர்மம் தோற்குது, அந்த மாதிரியான ஒரு புரிதல் எனக்கு உடன்பாடு இல்லை. அதாவது எனக்கு எப்படி இருக்குன்னா, இப்போ மலை மக்களும் தரையில் இருந்தவங்களும் சண்டை போட்டுக்கிறாங்கன்னு வைங்க. லைக் வந்து பாண்டிய சேர சோழர்களும் மலையில் இருந்த வள்ளல் பாரியும் சண்டை போட்டுக்கிறாங்கன்னா, ரெண்டு பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெண்டு பேருமே வந்து சரியாக இருக்காங்க. இவருக்கு மலையில் உள்ள வளங்களை கொள்ளையடிக்க வேண்டாம், அவருக்கு நம்ம பெருசாக வணிகம் பண்ணி ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக மாறணும். ஸோ அதுதான் வந்து லைக் கதை. அப்போது ரெண்டு பேருமே சரியாக இருக்கும்போது, ரெண்டு நல்லவன் இருக்கும்போது எந்த நல்லவனை நீங்கள் வந்து காப்பாற்றுவீங்க? அப்போது அதுதான் லைஃப் அப்படின்னு எனக்கு ஒரு புரிதல். லைக் நம்ம விக்ரம் வேதான்னு ஒரு படம் பார்த்துருப்போம். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது ஒருத்தர் நல்லவன் ஒருத்தர் கெட்டவனாக தெரியும். அப்புறம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பார்த்தா ரெண்டு பேர் பக்கமே அந்த நியாயம் இருக்க மாதிரி தெரியும். அப்போ ரெண்டு பேரும் நல்லவனாக இருக்கும்போது யாரை காப்பாற்றுவீங்க? அதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன். லைக் மேபி என்னோடய அந்த புரிதலுக்கு அப்படி இருக்குங்கன்னு கீழே போயிடலாம் சார். ஸோ இதுதான் ஏற்காடு பஸ் ஸ்டாண்ட் போகிற ரூட். இந்த இடம் கொஞ்சம் ஒரு மாதிரி டைட்டாக இருக்கும். நீங்கள் கேமராவில் பார்த்துருந்தாலே தெரியும், ஒரு நேரம் ஒரு மாதிரி க்ரீனரியான ஃபுட்டேஜ் இருந்திருக்கும். மேபி இல்லைனா இந்த வாய்ஸை எடுத்து இன்னொரு க்ரீனரி ஃபுட்டேஜோடு கனெக்ட் பண்ணிட்டோம்னா அது ஒரு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், நம்ம வந்து அப்படி கூட கனெக்ட் பண்ணிடலாம். இல்லைனா நார்மலாக நமக்கு இருக்க அதே ஒரு சமமான ஒரு இதோட அப்படியே டிராஃபிக்கில் ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். ஏற்காடுங்கிற ஒரு தனித்துவம் தெரியாமல் கூட இருக்கலாம். பார்ப்போம் என்ன நடக்குன்னு. இன்றைக்கி சண்டே, அதனால் எல்லா பக்கம் நான்வெஜ்ஜுக்கான ஒரு இது இருக்குது. ஏற்காடு பேருந்து நிலையம், ஏற்காடு ஊராட்சி ஒன்றிய பேருந்து நிலையம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த முறை அது சொல்லாமனே தெரில, இன்னும் ரிசல்ட் என்ன அப்படின்னே தெரில. இந்த முறை என்னோடய மெயின்ஸ் எக்ஸாமுக்கு வந்து ஏற்காட்டில் வந்து தான் சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணேன். ஸோ ஐ ஹோப் எல்லாம் பாசிட்டிவாக வந்தால் ஏற்காடு சும்மாவே ஒரு க்ளோஸான ஒரு ஸ்பெஷலான இடம், இன்னும் ரொம்ப ஸ்பெஷல் ஆகிடும். ஓகே, ஸோ தட்ஸ் இட். அதுதான் வெல் ஃபார் யூ ஏதோ ஒன்று. அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய நாவல், அந்த கதை, அந்த கனெக்ட், அதை பற்றி நம்ம பேசுவோம். மோட்டிவேஷ்னல் புக்ஸ் தான் நான் முதல்ல நிறைய படிக்க ஆரம்பித்த புக்ஸ். ஸோ அப்போ அந்த மாதிரி புக்ஸ் பற்றி கூட பேசுவோம். ஆனால் அது கொஞ்சம் அட்வைஸ் மோடில் இருக்கும், ஃபுல்லாக அட்வைஸாக பண்ணி தள்ளியிருப்பாங்க. வெஸ்டர்ன் இதை பற்றி நிறைய இருக்கும்.
நல்லா தான் இருக்கும். பட் அந்த அட்வைஸ் ஒரு மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி கதைகள் கூட நம்ம நிறைய பேசலாம். ஸ்டோரிஸ் சொல்கிறதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு வேள்பாரி புக்கில் பேசியிருப்பாங்க. ஸ்டோரிஸ் தான் வரலாறை தக்க வைக்குதுன்னு சொல்லி இது பண்ணியிருப்பாங்க. இப்போ எழுத்து வடிவிலான அதே சமயத்தில் ஒரு பாட்டு பாடுது காப்பிரைட்ஸ் வந்துடும்னு நினைக்கிறேன். எழுத்து வடிவிலான ஒரு வரலாறு நம்மக்கிட்ட இல்லாத போது அண்டு வேறு ஏதாவது ஒரு கல்வெட்டு அந்த மாதிரி மட்டும்தான் பண்ண முடியும். அப்படிங்கும்போது இப்போ வரலாறு எப்படி தான் கடத்தப்படும் அப்படின்னா வரலாறு ஸ்டோரிஸாக தான் கடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு ஹெவி க்ரௌடு இருக்குது ஏற்காட்டில் இன்றைக்கி. பிகாஸ் ஆஃப் தி கிறிஸ்மஸ் லீவ் அண்ட் தி சண்டேங்கிறதுனால மிஸ்ட் இருக்குன்னாங்க. இந்த வாகனங்கள்லேருந்து வர புகைக்கு எங்கத்த போய் மிஸ்ட்டு மேபி கொஞ்சம் சீக்கிரத்தில் மிஸ்ட் ஃபார்ம் ஆகும். நம்புவோம். ஒரு 3 or 4 o'clock போல் மிஸ்ட் ஃபார்ம் ஆக சான்சஸ் ஆர் தேர். இதுதான் ஏற்காட்டோட ஏரி. மேக்ஸிமம் டைம் நம்ம சேலத்துலேருந்து வரவங்க இந்த ஏரிக்கு வந்துட்டு ஏரிக்கு ஆப்போசிட்டில் பக்கத்தில் இன் அண்ட் அரவுண்ட் ஒரு டீ கடை இருக்கும். அங்கே டீயை குடிச்சிட்டு கிளம்பிடுறது தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம பண்ணக்கூடிய வேலை. And I hope நம்ம வந்து லூப் ரவுண்ட் போயிடலாம். ஸோ லூப் ரோடுங்கிறது இந்த ரவுண்டானாலேருந்து ரைட்டில்